கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 128 சங்கீதம் 1-6 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆசீர்வாதமான செய்தி. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 24 மணி நேர வாழ்க்கையிலே தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து ஒரு குடும்பம் வாழுது அப்படின்னா அந்த குடும்பம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒருவேளை நான் 30 வருஷமா நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நான் 40 வருஷமா நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கை ஃபுல்லாவே பாவத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இந்த காலவேளையில் யாராவது இணைந்திருந்தால், இன்னையிலிருந்து பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தருடைய கரத்திலே உங்க குடும்பத்தை அர்ப்பணிங்க. தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், சகல சத்தியத்திலையும் வழி நடத்துவார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு வியாபாரத்திலிருந்து ஊழியத்துக்குள்ள வந்தவன். அதனால வியாபாரிக்கு என்ன தெரியும் அப்படின்னா வியாபாரம் பார்க்க தெரியும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க அந்த ஒரு பழக்கம் என்கிட்ட இல்லை. ஆனால் வியாபாரத்துல நஷ்டத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். அப்படி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுச்சு. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா முதல்ல தீமையான காரியத்தை வெறுக்கணுமா? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா முதல்ல அவங்களோட வாழ்க்கையில தீமையான காரியம் இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதையே உங்களுக்கு காலையில நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம் அந்த மெத்தட்ல சொல்லித்தரேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போறாங்க. ஆனால் மற்ற 6 நாள் அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய தீமையான காரியங்கள், நிறைய துன்மார்க்கமான காரியம், நிறைய குடும்பத்திலே பொல்லாத காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், தீட்டான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ கோடிக்கணக்கான பாவம் இந்த பூமியில கூடிக்கிட்டே இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் 24 மணி நேர வாழ்க்கையிலே இதெல்லாம் தீமையா இருக்கு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், தீமையை வெறுக்கணுமா? தீமை வெறுத்தா மட்டும்தான் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். தீமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈவில், தீமை அப்படின்னு வந்துட்டாலே பிசாசு. ஒரு குடும்பத்திலே நன்மையை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ? தீமையை யோசிக்கும் போது அந்த மனுஷன் கீழே விழுந்துருதான்.
அவனால எந்திரிக்க முடியாது. அதே நேரத்துல நன்மையை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு அப்படின்னா, நம்ம நன்மையை யோசிக்க ஆரம்பிச்ச உடனே தேவன் நம்மளை தூக்கி எடுக்கிறார். அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிறார், அப்பந்தான் ஆசீர்வாதம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நாம் விசுவாசிக்கும் போது. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னாலே தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்ப இந்த கால வேளையிலே 6 வசனத்தை நம்ம தியானிக்க போயிடும். 6 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னா, தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம குடும்பத்திலே நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்ப என் வாழ்க்கையில நான் வாழ்ந்து பார்த்ததுனால ஒரு சில காரியங்களை நான் கண்டுபிடிச்சேன். எப்படி அப்படின்னா, வியாபாரத்தில் இருக்கும்போது நைட் நேரத்தில் வீட்டுக்கு வருவேன், நேராக டிவி ஆன் பண்ணிட்டு ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். சின்ன வயசுலேருந்து நானும் சர்ச்சுக்கு போகிற பையன் தான். சின்ன வயசுலன்னா ஒரு 3 வயசு 4 வயசுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச்சுக்கு என்னை கூட்டு போயிட்டு தான் இருந்தேங்க. ஆனால் 2015 அதுக்கப்புறம் தான் கஷ்டத்தின் மத்தியிலே, கடன் மத்தியிலே, நஷ்டத்தின் மத்தியிலே, தோல்வி மத்தியிலே, பலவிதமான உபத்திரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பைபிளில் போட்ட சட்டம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. என்னோட வாழ்க்கை முறை எல்லாமே வேற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு 1/2 கோடியே காணும். ஒரு 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா நஷ்டம் வியாபாரத்தில். அப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பைபிளில் எல்லாமே ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம கையில் பைபிள் எழுதி கொடுத்தாரு. அவருடைய வழியில நம்ம நடந்தால் ஆசீர்வாதம். ஒரு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ரூல்ஸ் சொல்றாங்களோ அந்த சட்டத்துக்குள்ள வந்து 1 மாசம் வேலை பார்த்த உடனே அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட் சம்பளம். அதுக்காக பல வருஷம் தியாகம் பண்ணி படிச்சிருப்பாங்க, பல காரியங்கள் முயற்சி எடுத்திருப்பாங்க, பல நபரை சந்திச்சிருப்பாங்க. ஆனா அந்த வேலை கிடைச்ச உடனே சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதே போல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் எத்தனையோ காரியங்கள் செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து நிறைய காரியங்கள் நம்ம எல்லாரும் செய்யறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புறீங்களோ, எந்தெந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்குறீங்களோ, இப்போ நம்ம கையிலேயே செல்போன் இருக்கு. அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சாதாரணமா செல்போனை கையில் எடுக்கிறாங்க, ஒரு 2 மணி நேரம் போயிருது, ஒரு 3 மணி நேரம் போயிருது. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் போயிருது. ஒரு 15 வருஷம் முன்பாக, ஒரு 20 வருஷம் முன்பாக உள்ள பரிசுத்தவான்கள், முதியோர், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன, எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கையில செல்போன் இல்லாத காலங்கள். நான் சர்ச்சில் 2016 2018 வரையும் வேலை பார்த்தேன், ஒரு 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷம் வேலை பார்க்கும்போது அதில் ஒரு 60 வயசுல 65 வயசு ஒரு பாட்டி. அந்த பாட்டி 119ஆம் சங்கீதம் மனப்பாடமா அவ்வளோ வசனம் சொல்லி 4 தடவை பிரைஸ் வாங்கியிருக்காங்க. வசனத்தை, முழு வசனத்தை அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சின்ன வயசுல, அவங்க வாலிப வயசுல அவங்க சர்ச்சுக்கு போய் வசனத்தை வீட்டில் உட்காந்து மனப்பாடமா படிச்சு 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 எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கே போய் அவ்வளோ வசனத்தை அப்படியே ஃபுல்லா மனப்பாடமா சொல்லி பிரைஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை மனப்பாடமா சொல்லணும் அப்படின்னா தமிழே வரமாட்டுது. ஏன்னா வீட்டில்
அந்த தமிழ்ல பியூரா சொல்லி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா இல்லை வயசான பாட்டி அந்த பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்தா மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, அவங்க பெரிய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சில இடத்துல தான் பிள்ளைகள் நல்ல தமிழ் படிக்கும். இப்போ கடைசி காலத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஆனால் தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொன்னோம்ல. நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகிட்ட செல்போனு நம்ம எவ்வளவு நேரம் கையில கொடுக்குறோம், அந்த பிள்ளைகள் செல்போன்ல எவ்வளவு தீமையான காரியங்கள் பார்க்குது. வாலிப பையன் வாலிப பிள்ளைகள் வீட்டில் தீமையான காரியங்கள் செல்போன்ல எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க. இன்னும் வீட்டில் கல்யாணம் முடிஞ்ச சகோதரிமாரு அவங்க எவ்வளவு நேரம் செல்போன்ல தீமையான காரியங்கள் பார்க்குறாங்க. இன்னும் தகப்பன்மாரு, இன்னும் முதியோர், இவங்கெல்லாம் எவ்வளவு நேரம் செல்போன்ல தீமையான காரியம் பார்க்குறாங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் நன்மையான காரியம். இப்போ செல்போன்ல தான் நீங்க இந்த மெசேஜ் கேட்குறீங்க. செல்போன்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணுமா, 24 மணி நேரம் நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம இருதயம் எப்படி இருக்கு, நம்ம கை என்ன செய்யுது, நம்ம கால் எங்க இருக்கு, இதெல்லாம் தேவன் பார்ப்பார். இதெல்லாம் தேவன் பார்த்து தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயப்படுவாங்க. சில குடும்பத்திலே தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வாங்க. ஆனால் அடுத்த 2வது கேள்வி என்னன்னா, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. இயேசு கிறிஸ்துனுடைய வழியில நம்ம நடக்கிறோமா, இல்ல உலகத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஏன்னா இப்ப சில குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தம் வேணும். எல்லா குடும்பத்திலுமே எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறேன்னா, நான் அவருடைய வழிகளில் தான் நடக்கிறேனா அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டால், தெரியலே பிரதர் அப்படிம்பாங்க சில குடும்பத்துல. ஏன் அப்படின்னா, பைபிள் வாசித்து ரொம்ப வருஷமா இருக்கும், ரொம்ப மாசமா இருக்கும், ரொம்ப நாளா இருக்கும். ஏன்னா வீட்டில் யாரும் கண்டிஷன் பண்ண மாட்டாங்க. மனைவி வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, தாய்மார் வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, அம்மா வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. வீட்டில் நிறைய குடும்பத்தில் இப்போ அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்க. சர்ச்சைக்கு போற எத்தனையோ குடும்பத்தில் கையில அந்த பிள்ளைகள்கிட்ட பைபிள் இல்லை, சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் கையில பைபிள் கொண்டு போக மாட்டேங்காங்க. இப்போ அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கிறோம். நிறைய குடும்பத்தில் வீட்டில் நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, இதெல்லாம் நிறைய வீட்டுல நார்மலா நடந்துட்டு இருக்கு. இதை ஏன் நம்ம காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, தீமையை வெறுத்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை எங்க குடும்பம் இருக்கு அப்படின்னா, உங்க குடும்பம் கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வதிக்கப்பட்டிரும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனார் என்கிட்ட கேட்டார். ஒரு 2 வருஷம் ஆச்சு. அது என் மனசுல இன்னும் வரையும் அப்படியே இருக்கு. என் மனைவி சேர்ந்து வாழ மாட்டுக்கா, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், என்னாச்சு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். எங்க ஊர்ல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, மனைவி என்னாச்சு? வீட்டுல சண்டை போட்ட 2 பேரும் அவங்க அம்மா அப்பா வீடு போயிட்டா. எத்தனை வருஷம் ஆச்சு? அது போய் ஒரு 10 வருஷம் தாண்டிட்டு. சரி, நீங்க போய் பேசுனீங்களா? நான் பேசல, நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணா என் மனைவி வந்துருவான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். மனைவிட்ட எப்பமா போய் பேசுனீங்களா? இல்ல, நான் பேசல, நீ ஜெபம் பண்ணுங்க, மனைவி வந்துருவாங்க. அப்படிதான் சொல்றாங்களே தவிர, அவங்க 10 வருஷம் முன்பா என்ன சண்டை போட்டாங்க, மனைவிட்ட போய் ஒப்புரவாயி மனைவியை கூட்டு வரணும், அந்த ஒரு இதெல்லாம் வரவே மாட்டுது. சில குடும்பத்துல இறங்கி போகவே மாட்டுங்க. வைராக்கியம், இதயத்துக்குள்ள கசப்பு, சில குடும்பத்துல விட்டு கொடுத்து போற எண்ணம் இல்ல, மன்னிக்கிற சுபாவம் சுத்தமா இல்ல, பகை, எரிச்சல், கோபம், இதெல்லாம் சில குடும்பத்துல கிடந்து பாடாப்படுத்துது. சில வீட்டுக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருமனப்பட்ட ஆவியே இல்லை. வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர்ல 2 பேரு
வேற மாதிரி இருக்கிறாங்க. ஆமா, இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். அதனால ஒரு குடும்பம் உண்மையிலேயே சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் சங்கம் கட்டி கர்த்தருடைய பிள்ளையா வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைல வாழணும் அப்படின்னா முதல்ல அவங்க கையில பைபிள் எடுக்கணும். இதை ஏன் காலையில இவ்வளவு தூரம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பைபிள் வசனம் வாசிக்கிறதே இல்லை. அதனால இந்த கடைசி காலத்துல பாவம் பெருகி கொண்டே இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, பேரம்பேத்தி பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணுமா, வீட்டில் நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாமல் செல்ஃபோனில் பல மணி நேரம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத நெட்டு, தேவை இன்ஸ்டாகிராம், எத்தனையோ குடும்பத்தில் வேறு வேறு வெப்சைட்டில் போய் பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷன் வெறுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒருவேளை வேலை பார்க்குறாங்க, அவங்க சாஃப்ட்வேரில் இருக்கிறாங்க, அவங்க டியூட்டியில் இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்குது, அவங்க படிப்புக்காக பார்க்குறாங்க அப்படின்னா அது வேறு. அது படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு குடும்பம் பாட்டு படித்து ஜெபம் பண்ணணும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இதெல்லாம் எந்தெந்த குடும்பம் கரெக்டாக அதிகாலவில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் லேட்டாக எழுந்திரிப்பாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, நைட்டு லேட்டாக வருவாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, வீட்டில் ஃபேமிலியில் ஒரு நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க. அந்த குடும்பம் பார்த்தா கர்த்தரை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அதில் 2வது பாயிண்ட் இருக்கு, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அப்போ கர்த்தருடைய வழியில் நடக்கணும் அப்படின்னா அந்த வழி எப்படிப்பட்ட வழி அப்படின்னா, நானே சத்தியம் என்றார். அப்போ அவருடைய வழியில ஒரு மனுஷன் நடக்கணும் அப்படின்னா சத்திய வழியில நடக்கணும். நானே சத்தியம் அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சத்தியத்துல நம்ம நடக்கிறோமா என்று ஒரு கேள்வி கேட்டால் அது நிறைய குடும்பத்துல சந்தேகமா இருக்கு. நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம அதனால வரக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து அழகா சொல்லிட்டாரு. யோவான் 14:6 எழுதப்பட்டிருக்கு, இயேசு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். அதனால இயேசு கிறிஸ்துனுடைய வழியில நம்ம நடக்கும்போது அது சத்திய வழி, அது நித்திய ஜீவனுக்கு போற வழி. அந்த வழியில நம்ம கரெக்டா நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நேற்றைய தினத்திலே ஒரு தகப்பனார் ஒரு ஜெபகுறிப்பு சொன்னாங்க. அதுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை விடுதலை கொடுத்தார். இன்னொரு குடும்பத்திலே ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது நான் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன், நான் 2வது தடவை இந்த வருஷம் வாசிப்பேன்னு சொல்லி ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி உங்களுக்கு பிரயோஜனம் வந்தால் தினம்தோறும் கேளுங்க. நம்ம கர்த்தருடைய வழியில நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிக்கலாம், சத்தியத்தில் நடக்கிறோமா, ஜீவனுக்கு போற வழியில நம்ம நடக்கிறோமா. அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, தீமை வெறுத்து நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், அவருடைய வழியில நடப்போம், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து சத்தியத்துல நடக்கும்போது கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறான். அப்போ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல பொய்யான காரியம், தந்திரமான காரியம், தீமையான காரியம், அடுத்தவனை ஏமாத்துற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வழியில நம்ம நடக்கிறோமா, இல்ல உலகத்தில் உள்ள விக்கிர வழிபாடோ இல்ல உலகத்துல மனுஷனுடைய சத்தத்தை செவி கொடுத்து பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா
துன்மார்க்கனுடைய வழி அது கடைசியில் எங்க போய் முடியும்? நேரம் மரணத்துல போய் முடிஞ்சிடும். ஆனா கர்த்தருடைய வழி நித்திய ஜீவன்ல போய் முடியும். அப்ப நம்ம கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எப்பொழுது? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே உண்மையா இருந்தால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உண்டாயிருக்கும்னா முடிஞ்சிட்டு, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அந்த முதல் வசனத்தை மட்டும் நம்ம செக் பண்ணியாச்சு அப்படின்னா மற்ற 5 வருஷம் நம்மள 5 வருஷத்துக்குள்ள ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டுவங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒரு குடும்பம், மறுபடியும் சொல்றேன், தீமை வெறுத்து கர்த்தருடைய வழியில வாழ்ந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராம். 2வது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்தாப்புல, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தாப்புல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளை போல் வீட்டுக்குள்ள அழகா ஒரு குடும்பமா குட்டி பரலோகம் மாதிரி இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். இன்னொரு 3 வசனம் இருக்கு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். இவ்விதமாய்னா எப்படி? மேல அழகா 2வது வசனம் 3வது வசனம் போட்டுச்சு. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதெல்லாம் குடும்ப ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இதுதான் வழி. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்ப இந்த காலவேளையிலே இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் 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 ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அந்த குடும்பம் இப்படி இருக்கும். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் நாள் சமாதானத்தையும் காண்பாய். அப்படின்னா தீர்காயுசு. அடுத்தாப்புல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறையாக பார்க்க நமக்கு ஜீவனை தருவார். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கும், சமாதானமா இருக்கும். தீர்காயுசு தருகிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்க முடியும். இதெல்லாம் யாருக்கு பிரதர் அப்படின்னா, தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவ்விதமாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாத்தையும் ஒரு குடும்பம் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப இவ்வளவு நேரம் பேசினேன். அதுல ஒரு 2 டாபிக் இன்னும் சொல்றேனே, அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டுக்குள்ளதான் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நிம்மதி, ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். அபிஷேகத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துவார். ஜெபத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துவார். சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். நன்மையை பெற்றுக்கொள்ள அந்த வழியில நம்மளை வழி நடத்துவார். நித்திய ஜீவனுக்கு நேரா வழி நடத்துவார். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும், நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். இப்போ காலவேளையிலே நம்ம இவ்வளவு நேரம் வேதத்தை தியானிச்சோம். ஒரு குடும்பத்துல பிரதர், நான் 99% நான் கரெக்டா இருக்கிறேன், நான் ஒரு 1% மட்டும்தான் மிஸ்டேக்கா இருக்கிறேன். அந்த 1% என்னன்னு சொல்றேனே, சண்டே அன்னைக்கு கரெக்டா காலையில பார்த்தா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, நைட்டு பார்த்தா சீரட் அடிச்சிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்துல தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க,
சில குடும்பத்துல வேற கெட்ட பழக்கம் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருவாங்க. சில குடும்பத்துல இப்ப செல்போன் ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப சீட்டு விளையாட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், போதை அடிமை, இல்ல அசுத்தமான ஒரு பாவத்துக்குள்ள போய் எங்கேயாவது போய் சிக்கி கொள்வாங்க. வெளியில பார்த்தா தெரியாது, ஆனால் அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ், ஒரே ஒரு காரியம் மட்டும் அப்படி மெதுவா கூடயே வரும். அப்படி வர்றதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டேமேஜ், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. ஒரு வீட்டுக்குள்ள கொஞ்சோண்டு பிசாசுக்கு லைட்டா இடம் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டுல ஆசீர்வாதம்லாம் காணாம போயிடும். அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம போயிடும். சில குடும்பத்துக்குள்ளே சத்துருக்கு இடம் கொடுத்துருந்தாங்க, அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா வியாதி. இப்படி நம்ம பல காரியங்களை சொல்லலாம். அதனால யாரெல்லாம் கால வேளையில இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதே நேரத்துல கர்த்தருக்கு பயந்து தீமை வெறுத்து கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை பரலோகத்துல தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். பிரதர், இப்ப நாங்க கடைசி காலத்துல வாழ்றோம், நீங்க சொன்ன மாதிரிலாம் எங்களால வாழ முடியாது, நாங்க செல்போன்ல அடிமையா இருக்கிறோம், நாங்க நாடகம் பார்க்குறோம், நாங்க படம் பார்க்குறோம், நாங்க சர்ச்சுக்கே போல, எங்க வீட்டுக்குள்ள இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். முதல்ல தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. அதுதான் நமக்கு தேவை. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனேன், அதை மட்டும்தான் நான் முதல்ல திருத்தணும்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லிதான் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில 2015 நான் ஜெபம் பண்ண ஜெபம். 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 2025 நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்ல பிரதர், என் வாழ்க்கையில பாவமே இல்லை பிரதர், நான் தேவன் எதிர்பார்க்கறத குவாலிட்டிக்குள்ள நான் வந்துட்டேன், நான் பரிசுத்தமா வாழ வந்துட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் நீதியை பின்பற்றேன், நான் உண்மையா இருக்கிறேன் பிரதர், நான் செம்மையான வழியில நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் தேவனோடு நடக்கிறேன், என்கிட்ட ரகசிய பாவம் இல்லை, என்கிட்ட அந்தரங்கத்துல பாவம் இல்லை, என்கிட்ட அசுத்தம் இல்லை, என்கிட்ட அருவருப்பு இல்லை, என்கிட்ட தீட்டான காரியம் இல்லை, என்கிட்ட பொய்யான காரியம் இல்லை, என்கிட்ட மாயான காரியம் இல்லை, நான் யாரையும் ஏமாத்தல, என்கிட்ட திருட்டுத்தனம் இல்லை, என்கிட்ட கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாவமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். எப்படி பேங்க்ல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கிறோமோ, நம்ம இருதயத்துக்குள்ளே நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பாவம் இருக்கக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பாவம் இருக்கும்போது அது ஒரு பிரிவினை. பிசாசு போய் சொல்லிட்டே இருப்பான், அந்த குடும்பத்துல பாவம் செஞ்சுட்டே இருக்கான், அந்த குடும்பத்துல பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பாவத்திலே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க, பாவத்திலே இருக்கிறாங்க, அசுத்தத்திலே இருக்கிறாங்க, தீமையான காரியத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு அந்த இடத்துல போய் கேட்டுட்டு இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கும் போது பரலோக வாசல் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா வானம் திறக்கப்படணும். வானம் திறக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமமோ பாவமோ பொல்லாத காரியமோ எது இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து கேட்கும்போது வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போதுதான் அந்த குடும்பம் தான் பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்னாலே வழிநடத்தப்படும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம கூப்பிடுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா.
தேவகுமாரனா வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பிசாசுனுடைய கிரியில அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா வெளிப்பட்டவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த கால வேளையிலே எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்கப்பா. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த பாவமா இருந்தாலும் சரிப்பா, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய எல்லா நோய், எல்லாவற்றின் சாபம், எல்லாவற்றின் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோட இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாதார பலியா வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவம் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. காலை வேளையில ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. 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 பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து உங்க பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உங்க ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நீதிமானா மாற்றி உங்க பிள்ளைகளோட சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. நான் இன்று முதல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா. 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 இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, அந்த வாக்குத்தத்தம் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிறைவேறட்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தாங்கப்பா. இந்த அதிகால வேளையில வானத்தை திறங்கப்பா. பலகணிகளை திறங்கப்பா. பண்டக சாலை திறங்கப்பா. ஆசீர்வாத கதவுகளை திறங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. சில குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் தாங்கப்பா. கற்பனை ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல கடன் தான்ப்பா, லட்ச லட்சமா இருக்கு, கோடிக்கணக்கில் கடன் இருக்குப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன பாவத்தில் ஈடுபட்டாங்களோ உங்க பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? கர்த்தரை விட்டு மீறின பாவத்தை மன்னிப்பீங்களா? துன்மார்க்கமான வாழ்ந்த பாவத்தை மன்னிப்பீங்களா? எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அப்பா லட்ச லட்சமா கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த பாவத்தை மன்னிப்பீங்களா? உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா? மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு பரலோவாசல் திறந்து ஆசீர்வதிப்பீங்களா? ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன்னு சொல்லிங்கப்பா. உங்க பிள்ளைகள் கேட்கறத தாங்கப்பா. உங்க பிள்ளையோட மன விருப்பத்தை தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ, குற்றம் இருக்கோ, அந்த பாவத்தை மன்னித்து ஆசீர்வாத கதவுகள் திறங்கப்பா. இன்னுமா திறங்கப்பா, திறங்கப்பா, திறங்கப்பா. எங்களோட நீங்க பேசிருக்கீங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்னீங்கப்பா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் அப்பா அப்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சகல காரியத்திலையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்.
யாரெல்லாம் எந்த சூழ்நிலை கண்ணீரோடு காலவெளியில திறப்புல நிக்கிறாங்களோ, மன்றாடி ஜெபிக்கிறாங்களோ, குடும்பத்துக்கா போராடி ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்துல ரத்த கண்ணீர், வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை, தரித்திரம், சில குடும்பத்துல சாபம், சில குடும்பத்துல மாந்திரிய கட்டு, விக்கிர கட்டு, சில குடும்பத்திலே விபச்சார அடிமை, சில குடும்பத்துல பாவ அடிமை, சில குடும்பத்திலே அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க, சில குடும்பத்துல போதை காரியங்கள், சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போற பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா, அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. எந்த குடும்பத்திலே எந்த கட்டிலே கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரீது ஷலபப கவுது வைக்கிறதுனா எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பலகணிகளை தரங்க, பண்டசாலை தரங்கப்பா. லீது நீ மாக்கோ ரோ ஷந்தோ ரோ துர்ரபா கவுது வைக்கிறதுனா எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. அந்த நாளிலும் எந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டாச்சா. காலைவேளையில அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க ராஜா. அந்த வாரத்துல யாரெல்லாம் திருமணநாள் கொண்டாடுறாங்களோ, பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, கர்த்தர் இந்த நிமிஷம் பாதுகாத்தீங்கப்பா. இனிமேலும் பாதுகாக்க கிருபைக்கா நன்றி ராஜா. லிது ஷபலஹ ஒரு துனி ஷந்தோ டோலபா கவுதி வைக்கிறதுனா அப்போ அவங்க பிள்ளைகளோட தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி ராஜா. அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி ராஜா. அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்கப்பா. விசேஷம் அந்த குடும்பத்திலே கர்த்தர் அப்பா அந்த நாளில் ஆசீர்வதிக்கின்ற ராஜா. பலகணிகளை திறந்து ஆசிரியப்பா, பலகணிகளை திறந்து ஆசிரியப்பா. லேது ஷபா லக துன மர தன ஷத ரப லக்கபுதுபே கேதுனி கன் தொட்டுரபாலா. ரெட்டிப்பான நன்மை தரப்போற கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மை தரப்போற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துல மாசமா இருக்காங்களோ கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. அதிகால வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு உங்க பிள்ளைகளை சுகமாக்கி தாங்கப்பா. எந்த வீட்டுல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல அப்பா வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ, சில குடும்பத்துல ஹார்ட்ல ப்ராப்ளம், சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பா. மார்புல கட்டினாங்க, சில குடும்பத்துல மன அழுத்தம், சில குடும்பத்துல டிப்ரெஷன், சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, சில குடும்பத்துல பலவீனம். எந்த குடும்பத்துல படுத்த படுக்க இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் அப்பாவுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எங்களோட அக்கிரமம், எங்களோட பலவீனம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்முடைய தழும்புகளால சுகமானில் என்று வேதம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிங்க ராஜா. கால வேளையில அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்க. இன்னுமா வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க எத்தனையோ குடும்பத்துல வேலை பார்க்காங்கப்பா. சில குடும்பத்துல டாக்டர், நர்ஸ், டீச்சர், இன்னுமாக கவர்மெண்ட் அதிகாரிகள். கால வேளையில சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, சிறு தொழில், இன்னுமாக பலவிதமான ஜனங்கள் அப்பா ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்காங்க. அதிகால வேளையில சில குடும்பத்திலே அப்பா டிரைவிங் லைன்ல போறாங்க, சில குடும்பத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு பாதுகாப்பு உண்டாட்டு ராஜா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. அந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தோட்டு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் கர்த்தருக்காக அப்பா வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. மிஷினரிமா இருக்கா ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. தேசத்துல எழுப்புதலுக்கா ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க விசேஷமாக செல்போன்ல அடிமையா இருக்காங்கப்பா. அப்பா சில குடும்ப தலைவர்கள் சில அப்பா குடும்பத்திலே பலவிதமான பாவ அடிமையில வாழ்ந்துருங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. விக்கிர வழிபாட்டுல இருக்காங்க, அந்த குடும்பம் மனம் திரும்பணும். இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்த கிருபைக்கா நன்றி. இந்த நாளும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசிரியங்கப்பா. எத்தனையோ நாட்டுக்குள்ள அப்பா இணைந்திருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. சில நாட்டுல அப்பா தனிமையில இருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா போன இடத்துல பல விதமான தேவைகள் இருக்கு, சம்பளம் வராம இருக்கு, அதிகமான வேலை, அதிகமான பாரம். சில குடும்பத்துல அப்பா சாப்பாடு ஒத்துக்கலப்பா. எத்தனையோ தேசத்துல
இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமா சந்திக்கணும். அந்த இடத்துல உள்ள எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க ராஜா. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. சில குடும்பத்துல எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்றாங்க. சில குடும்பத்துல அப்பா நீட் எக்ஸாமுக்காக எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்துல அப்பா நிறைய பணம் தேவை இருக்கு ராஜா. இந்த மாசத்துல சில குடும்பத்துல அப்பா இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, ப்ரைவேட் லோன் இருக்கு, இன்னுமா ஃபைனான்ஸ்ல இருக்கு. சில குடும்பத்துல ஜொல் லோன் இருக்கு, குழுக்குள்ள பணம் இருக்கு. இன்னுமாக அப்பா ஃபேமிலியில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்கப்பா. எல்லா கடன் உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசிரியங்க, கையின் கீழ் ஆசிரியங்க. அப்பா கர்த்தருக்கு பயந்து தீமை வெறுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்திய வழியில நடக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பாதையில நாங்க நடந்து உண்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமா வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிலும் அப்பா சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்துக்காப்பா, இடைவிடாமல் ஜெபிக்கூடிய கிருபை தாங்கப்பா. விசேஷமா தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் எல்லாரும் ரட்சிக்கப்படும் அப்பா. தேவன் பிரியமா இருக்கிறீங்க ராஜா. ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா ரட்சிக்கப்படணும்பா. விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படணும்பா, விடுதலையாக்கப்படணும்பா, சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்பா, தீர்காயுசை பெற்றுக்கொள்ளணும்பா. யாரெல்லாம் ஹோம்ல இருக்காங்களோ, ஹாஸ்டல்ல இருக்காங்களோ, முதியோர் இடத்துல இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. அதிகாலையில் எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரோடு தாய்மார்கள் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல தனிமையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, பிள்ளைகள் பேச மாட்டுது, கணவர் பேச மாட்டுக்காங்க. சில குடும்பத்துல விபச்சார அடிமையில இருக்காங்க. அந்த குடும்பத்தை பிரத்யட்சமாக என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. கோர்ட்டு கேஸ் சொல்லி சில குடும்பத்திலே அப்பா பல பிரச்சனை இருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா ஃப்ரெண்டு மூலியமா ஏமாற்றம், சொந்தக்காரங்க மூலியமா ஏமாற்றம். சில குடும்பத்துல நம்பணுங்க ஏமாத்திட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்கப்பா. சில குடும்பத்துல சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள்ல அப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாவற்றையும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. அந்த நாளும் ஜெபித்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. அதிகாலவில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பூமியின் மேல அக்கினியை போடுங்க, இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பின வசனப்படி உங்க பிள்ளைகளை அக்கினியால் நிரப்புங்கப்பா, பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா, அக்கினி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, புது எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்பு ராஜா. கிறிஸ்துவோட அவைகளாக அப்பா நாங்க இருக்கணும்ப்பா. அப்பா எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டுப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல நம்ம முத்திரைப்படுங்க ராஜா. எங்க இருதயத்துக்குள்ளே கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம்படி குமாரனுடைய ஆவியால் நிரப்புங்க ராஜா. இந்த நாளிலும் கர்த்தர் பிரியமானபடி அப்பா நடக்க எங்களை தாழ்த்தினோம். இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாறு நிரப்புங்கப்பா, ஞான வரலாறு நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்கராஜா, நீதியின் சால்வை தாங்கராஜா, துதியின் அபிஷேகத்தை தாங்கராஜா, கண்ணீரின் அபிஷேகத்தை தாங்கராஜா, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புராஜா, கிருபையின் ஆவினால் நிரப்புராஜா, மகிமையின் ஆவினால் நிரப்புராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல அப்பா எந்த சூழ்நிலை வேதனையோடு காலையில ஜெபித்தாங்களோ அந்த வேதனையை நீக்கிருங்கப்பா. அந்த நாளிலும் தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தீர்காயுஸ்தாங்கப்பா, பரிபூர்ணமா ஆசிரியங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க, அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணிக்காங்கப்பா, அந்த பொருத்தனை நிறைவேற்ற கத்த கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசிரியங்க. தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் ஆசிரியத்தாங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா, உங்களுடைய பாதப்படியில் எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றும் இருப்பீங்க ராஜா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். இந்த நாள் முழுதும் நீங்க எங்க கூட வாங்கப்பா. பகலிலே மேகஸ்தம்பமாவும் இரவில் அக்னி ஸ்தம்பம் எங்க கூட நீங்க வாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா கருத்துல கத்து கூட துதிகான மகிமையெல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணுங்க. இணையத்தின் மூலமா இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.